வணக்கம் எல்லாருக்கும். இங்கே வந்து மூங் டால், சோயா சங்க்ஸ், அப்புறம் முருங்கைக்காய், இந்த 3 ஐட்டம் வச்சு ஒரு கறி பண்ணலாம். இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி பண்ணலைன்னா, நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்டு வெரி நியூட்ரிஷ்னல் கறி. அண்டு என்னோடய அம்மா 90+ இயர்ஸ், அவங்களுக்கு இந்த கறி வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது சாதம் குழைய வச்சுட்டு இந்த கறி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க 2 ரவுண்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்டியான வெரி ஹெல்த்தி கறி. ஸோ அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய், இது போட்டு நான் பெருஞ்சீரகமெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்குறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக தான் பண்ணணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் அந்த கறி. ஸோ இந்த சோம்பு இதெல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து 2 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியோட உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா குக் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் சோக் பண்ணி புளிஞ்சு வச்ச சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கணும். சோயா சங்க்ஸை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு, அண்டு நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தண்ணி விட்டு மறுபடியும் அந்த சோயா சங்க்ஸை கறி லீவ்ஸ் கூட சேர்த்து நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் வேக வச்ச மூங் டால், க்ரீன் மூங் டால் அண்டு ட்ரம் ஸ்டிக்ஸ், உப்பு எல்லாமே சேர்த்து சிறிது தேவையான அளவு தண்ணி விட்டு, அண்ட் ஆல்சோ கீ, தண்ணி இதெல்லாமே சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினா நம்மளோட கறி ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.